இனி இந்தியா பின்பற்ற வேண்டியது திராவிட மாடல் தான் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டதை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். எங்க மாடல் தான் சிறப்பு, குஜராத் மாடல் தான் சிறப்பு, திராவிட மாடல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இனிமேல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைத்துட்டாரு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பொய்க்கான மலர் வளையம் அது தாமரை பூக்களால் ஆன மலர் வளையம். நீங்க அவரை விமர்சனம் பண்ணீங்களே, விமர்சனம் பண்றது எங்க கடமை, உங்க கடமையும் கூட. ஆனால் ஆபத்துன்னு வரும்போது என் கையில பிஸ்லரி பாட்டில் இருக்கு, வீடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு முதல்ல பரிவட்டம் கட்டு, அப்பதான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்ற ஆள் நான் இல்லை. இந்த தேரை, இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. நாங்க ₹1 கொடுத்தா நீங்க 29 பைசா கொடுக்குறீங்க. அந்த 29 பைசால உங்களுக்கு ₹1000 கொடுத்துட்டு இருக்காங்க. இது வேற எங்கேயும் செய்யல. செஞ்சா இந்தியாவே மேம்படும். இனி இந்தியா ஃபாலோ பண்ண வேண்டியது திராவிட மாடல். கரெக்ட். யாரோ சொன்னாரு, நான் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி நிற்கிறாங்க இல்லையா, இந்த சீட்டை எனக்கு கொடுக்குன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்காக வரல. நான் இங்க எந்த சீட்ல நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், இவங்களுக்காக. அதனாலதான் முதல்ல சொன்னேன், இத்தனை கொடிகள் பறக்கிறதே அதெல்லாம் ஒரு கொடிக்காக, தேசிய கொடிக்காக. அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மறந்து போக செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ் வெஸ்ட்.